ஏதோ ஒரு ரைவல்ரியாமா. ஏய் இவனுங்க பேட்டை பிடிக்க மறந்து ரொம்ப நாள் ஆச்சுடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? அதாவது ஒரு காலத்துல பாகிஸ்தான்னாலே ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான். இம்ரான் கான், வசீம் அக்ரம், சோயப் அக்தர், இப்படி பல ஜாம்பவான்களை ப்ரொடியூஸ் பண்ண நாட்டுல இருந்து ஒரு மேட்சுக்கு ஆட வராங்க. ஒரே ஒரு ஓவர் ஃபாஸ்ட் பவுலிங் கொடுக்குறீங்க. அப்பயே தெரியல நீ எந்த அளவுக்கு கீழே போயிட்டீங்க. உஸ்மான் தாரிக் மேல வச்ச நம்பிக்கையை உங்க பேட்ஸ்மேன் பண்ண வச்சிருந்தா ஜெயிக்கிறது இல்லை, அட்லீஸ்ட் அதுக்கு இந்த டார்கெட் கிட்டேயாவது போகலாம். இப்போ பாருங்க, நாளைக்கு மட்டும் நமீபியா அவங்களை உதச்சானா குவாலிஃபிகேஷன் கூட ஆக முடியாது. அபிஷேக் சர்மா அவுட் ஆன உடனே இஷான் கிஷன் பொழந்துட்டான் பாகிஸ்தான் பாலர்ஸ். இது பெரிய ஸ்பின்னிங் ட்ராக் அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் அதிகம் பும்ராவும் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 3 விக்கெட் எடுத்து, தம்பி பிச்சு இல்லை ஸ்கில்லு தான் முக்கியம் கிரிக்கெட் ஆடுறதுக்குன்னு நிரூபிச்சிட்டாங்க. அதுலயும் ஒரு இங்கிலீஷ் இன்ஸ்டாகிராமரு பாகிஸ்தான் இந்தியாவை தோக்கச்சிரும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் வேற கொடுத்தாப்புல. எப்பா நீ ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கும்னு சொன்னேன், அது வந்து ஏதோ கிரிக்கெட்டிங் பாயிண்ட்ல ஓகே அது நடந்துருச்சு. என்ன மாயாஜாலம் பண்றவங்களுக்கெல்லாம் கூட்டு வந்து இந்தியாவை தோக்கடிக்கணும்னா என்ன கிளாஸ் இல்லை? எப்பா பாகிஸ்தான் இனிமே இந்தியா கூட ஆனா இந்த 20 ஓவர் 50 ஓவர் மேட்ச்ல 20 ஓவர் 50 ஓவர் முழுசா ஆடுங்க, அதுவே உங்களுக்கு பெரிய வெந்தான்.